ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவரையும் நேதாஜி அண்ட் புவி ஃபேமிலிக்கு வரவேற்கிறேன். நான் எப்படி விசாகம் அன்னைக்கு நான் எப்படிலாம் கும்பிட்டேன் அப்படின்றத பார்க்க போகிறேன். இது ரொம்பவே லேட்டான அப்டேட் தான். சாரி மக்களே. தன்னுடைய வைகாசி விசாகம் அப்படின்னா வைகாசி மாதத்தில் வருகின்ற விசாக நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டாடப்படுறது தான் இது. விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 6 நட்சத்திர கூட்டமாக தான் இது கருதப்படுது. அதனால தான் ஆறுமுகத்துடைய இது பார்த்திங்கன்னா தொடர்புடையது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்திங்கன்னா வசந்த உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. முருகர் வென்றாலே தைரியம், செல்வம், ஞானம் ஆகியவற்றின் கடவுளாக தான் காணப்படுது. மற்றும் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் இளைய மகனாக கருதப்படுறாரு. இவர் பார்த்திங்கன்னா சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து அழியா வரத்தை பார்த்தினா பெறுறாங்க. இதனால் தேவர்களும் 3 லோகங்களும் ரொம்பவே துன்பப்படுது. தேவர்கள் போயிட்டு சிவபெருமானுடைய முறையிட்டு அவர் பார்த்திங்கன்னா அதனால் சிவபெருமான் பார்த்திங்கன்னா தன்னுடைய நெற்றி கண்கள்லேருந்து 6 தீப்பொறிகளை வெளியிடுறாரு. இந்த 6 தீப்பொறிகளையும் அக்னி தேவனும் வாயு தேவனும் தன்னுடைய கைகளில் தாங்கி கொண்டு கங்கை நதியில் எத்தனை போய் சேர்க்குறாங்க. அந்த கங்கை நதி என்ன பண்ணுறது அப்படின்றா சரவண பொய்கை என்னும் நீர்நிலையில் எத்தனை போயிட்டு சேர்க்குறாங்க. அந்த 6 தீப்பொறிகளும் 6 ஆண் குழந்தைகளாக உருவெடுக்குது. இந்த 6 ஆண் குழந்தைகளும் கார்த்திகை நட்சத்திர பெண்களால் இவங்க பார்த்தீங்கன்னா வளர்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஞானத்தையும் அவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்வதி தாயார் போயிட்டு தன்னுடைய 6 மகன்களையும் சேர்த்து அணைச்சி ஒரு உடலாக ஆக்கி 6 முகங்களாக உருவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க போயிட்டு அசுரர்களை போய் அழிக்கிறாங்க. தன்னுடைய சூரபத்மனுடைய மனைவி பார்த்திங்கன்னா வேண்டுனால்தான் வேலாகவும் மயிலாகவும் அவங்க பார்த்திங்கன்னா மாறினாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே விசேஷமானது. பால் குடம் எடுக்கிறது, பால் காவடி இது போன்ற விசேஷங்கள்லாம் கொண்டாடப்படுது. இதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முன்ஜின்ப பாவமும் துன்பமும் பார்த்திங்கன்னா நீங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் முருகருக்கு மட்டும் அன்றைக்கி பிறந்த நாள் இல்லை, எங்களுடைய 2 புது பெண் தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் பிறந்தநாளை பார்த்திங்கன்னா கொண்டாடினேன். அவங்க 2 பேரும் யாருன்னா சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி தாயார். இந்த வீடியோலேயும் நடுவில் நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அவங்க இருவருக்கும் அன்றைக்கி எல்லா அபிஷேகங்களும் ஆராதனைகளும் பண்ணி அவங்கள அலங்கரித்து நான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான மந்திரங்களும் பார்த்திங்கன்னா சொல்லி நான் அவங்களையும் சேர்த்து நான் பார்த்திங்கன்னா வணங்கினேன். உங்களுக்கும் அந்த அருள் ஆசை பார்த்திங்கன்னா கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாமல்ல இறைவனை நான் பார்த்திங்கன்னா வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது. என்னுடைய இரு தெய்வதைகளை எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.